இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மல்கியா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். I am the Lord, I do not change. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையை வெளிப்பட பண்ணும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்ற வார்த்தையை வைத்து கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எதில் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை குறித்ததான காரியங்களை நாளில் நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கர்த்தர். கர்த்தர் என்றால் உருவாக்குகிறவர், கிரியேட்டர் என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த கர்த்தர் யார், அவர் எதில் மாறாதவர் என்பதை குறித்து ரூத் புஸ்தகத்தில் இருந்து சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வர எழுந்தாள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நாம் தியானிக்கும் போது, ரூத் புஸ்தகத்திலே தெளிவாக, இந்த ரூத் புஸ்தகத்திலே கர்த்தர் என்ற வார்த்தை வருகிற இடங்களை நீங்கள் எடுத்து அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கிரியைகள் என்ன, கர்த்தருடைய சுபாவம் என்ன, கர்த்தருடைய செயல்பாடுகள் என்ன, கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள மிகவும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் ஏற்கனவே ஆராதனையில் சொன்ன, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் உள்ளவராய் இருக்கிறார். இதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அறிந்திருந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையில வந்த பலவிதமான துன்பங்கள் நடுவாக ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ரூத் 1:6 சொல்லி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். The Lord had visited his people by giving them food என்று இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை சந்திக்கிறார். வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில இடர்பாடுகள் வரும்போது, சில தேவைகள் வரும்போது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். ரெண்டு விதமான சந்திப்பு. ஒன்று meet them, இரண்டாவது provide them என்று. முதலாவது அவர்களை சந்திக்கிறார், இரண்டாவது அவர்கள் தேவைகளை சந்தித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர்
ஆண்டவர் உன்னை சந்திக்க அனுதினமும் உன்னை தேடி வருகிறார். உன் வீட்டுக்கு அவர் வருகிறார். நீ இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னை சந்திக்க ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? பரிசுத்த தேவன் அல்லவா அவர், வல்லமையுள்ள தேவன் அல்லவா அவர். அவரை சந்திக்கிற நீ அவரை போல பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். அனுதினமும் அதற்காக நீ ஆயத்தமாகி ஆண்டவரை நீ சந்திக்க வேண்டும். எனவே அவர் உன்னை முதலாவது சந்திப்பார். உன்னோடு கூட அவர் பேசுவார். நீ பேசுகிறதை ஆண்டவர் கேட்பார். இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதையெல்லாம் தேவை என்று உணர்கிறாயோ, எதையெல்லாம் தேவை என்று நீ ஜெபம் பண்ணுகிறாயோ, உன் தேவைகளை அவர் சந்திப்பார். இங்கே ரூத் புஸ்தகத்தின் சம்பவம் என்ன? பெத்லகேமிலே வாசம் பண்ணின எலிமெலேக்கினுடைய குடும்பம் பெத்லகேமிலே பஞ்சம் வந்தபோது அவர்கள் அந்த எருசலேமை விட்டு, பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான். துன்பம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அந்த பாடுகள் நடுவிலே, பற்றாக்குறைகள் நடுவிலே, பிரச்சனைகள் நடுவிலே ஆண்டவரை விட்டு நாம் விலகி போயிடக்கூடாது. இங்க எலிமெலேக்கும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரு கூட்ட மக்கள் பெத்லகேமிலே இருந்தார்கள், கர்த்தருக்குள்ள இருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லாம இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய ஆலயம் இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள், ஆண்டவர் இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள், அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள், அவருடைய வல்லமை இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். எலிமெலேக்கு உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை இழந்து போனான், தேவாலயத்தின் அனுபவத்தை இழந்து போனான், ஆராதனையின் அனுபவத்தை இழந்து போனான், தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். அவன் பின்னாலே நாம் அதை பார்ப்போம். அவன் நிறைவுள்ளவனாய் போனாலும், நிறைவை தேடி அவன் போனால் நிறைவை அனுபவிக்க முடியாமல் அதே மோவாப் தேசத்தில் அவன் செத்து போனான், மரித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவருடைய தேவாலயம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், ஆராதனை இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் என்று இருந்தவர்களை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்றால் நாம் ஆண்டவர் யாரை சந்திப்பார்? கர்த்தருக்குள் யார் இருக்கிறார்களோ, தேவனுக்குள் யார் இருக்கிறார்களோ, அவரை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ, உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை விட்டு யார் விலகாமல் இருக்கிறார்களோ, இடைவிடாமல் யார் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள யார் இருக்கிறார்களோ, அவருடைய மகிமைக்குள்ள யார் இருக்கிறார்களோ, அவர்கள் தான் தேவன் சந்திப்பதை உணர முடியும். ஆண்டவர் வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தான் தெரியும். ஆலயத்தில் 1000 பேர் கூடி இருந்தாலும் எல்லாரும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்களா? எல்லாரும் தேவன் இங்கே இருக்கிறார்கள் உணர முடியுதா? கர்த்தர் பேசுகிறார் என்பதை உணர முடியுதா? இல்லையே. ஏனென்றால் சிலர் தான் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள், பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவர்களை தான் கர்த்தர் சந்திக்க முடியும், அவர்கள் தேவைகளை தான் கர்த்தர் சந்திக்க முடியும். சிலர் ஆலயத்துக்குள்ள இருந்தால் அவருடைய மனது வேற எங்கே இருக்குது, சிந்தனை வேற எங்கே இருக்குது, செபிக்கிறதுக்கு முழங்கால் படிட்டு இருக்கிறார்கள், சிந்தனை எங்கே போய்விடுது. இந்த எலிமெலேக்கு மோவாப் தேசத்துக்கு போன மாதிரி நாம சரீரம் எங்கே இருந்தாலும் மனசு வேற எங்கே போய்விடுகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது, அப்படிப்பட்டவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை சமாளிக்கத்தான் வெளியில போனார். வெளியில போறதுனால உன் பிரச்சனையை நீ தீர்த்து கொள்ள முடியாது. ஆண்டவரை விட்டு வெளியில போறதுனால, சபையை விட்டு வெளியில போறதுனால, சத்தியத்தை விட்டு நீ வெளியில போறதுனால உன் பிரச்சனை தீராது. ஏனென்றால் நாம் உலகத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஆண்டவருக்குள்ள வந்தவர்கள். அப்போ அங்கெல்லாம் நம்முடைய தேவை சந்திக்கப்படல, பிரச்சனை மாறலன்னு சொல்லிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். இங்கே வந்த பிறகு நீ ஒழுங்காய் தேவனை சந்தித்து தேவன் உன்னை சந்திக்க தகுதியான பிள்ளையாய் நீ மாறாவிட்டால் நீ சபைக்குள்ள இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லது சபையை விட்டு வெளியில போய் என் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று நீ போனாலும் வேற எங்கேயும் பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் இல்லை. கர்த்தர் உன்னை சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, 4ஆம் அதிகாரம் ரூத் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற
சந்தானத்தினாலே என்று கர்த்தர் அருளுகிறவர், அருளி செய்கிறவர். அப்படி என்றால் கொடுக்கிறவர் அவர். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ, எதெல்லாம் தேவையா இருக்கிறதோ, அவைகளை நம் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவைகளை குறைவில்லாமல் நிறைவாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. அப்ப கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதில் மாறாதவர், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதில் அவர் மாறாதவர். அடுத்து யாக்கோபின் புத்திரர் என்றது. யாக்கோபின் புத்திரர் ஏமாற்றுக்காரர்கள். நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் போகலாம், நாம் சொன்ன காரியத்தை ஆண்டவருக்கு செய்யாமல் போகலாம், நாம் பொருத்தனை பண்ண காரியத்தை நிறைவேற்றாமல் போகலாம், நாம் அர்ப்பணித்த காரியத்தில் தவறி போயிருக்கலாம். யாக்கோபின் புத்திரரை போல் நாம் இருந்தால் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். எனவே முதலாவது காரியம், அவர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதில் மாறுவதில்லை, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதில் அவர் மாறுவதில்லை. இரண்டாவது காரியம், ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல கடைசி பகுதி, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக என்று இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. The Lord deal kindly with you அப்படின்னு. கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் தயை செய்கிற ஆண்டவர், தயவு பண்ணுகிற ஆண்டவர். அவர் என்றென்றும் கோபம் கொண்டிரார் என்று பைபிளில் சொல்லி, அவர் என்றென்றும் கோபம் கொண்டிரார். நம்ம வாழ்க்கையில சில தப்பிதங்கள் வரும்போது, சில பாவங்கள் வரும்போது அவர் நம்ம கோபப்படுகிறார். உங்களின் தகப்பனா இருக்கிற ஒருவர் உங்கள் பிள்ளை ஒரு தவறு பண்ணும்போது, ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் போகும்போது, வார்த்தைக்கு கேட்காமல் போகும்போது, அந்த பிள்ளைகள் மேல் எப்படி கோபம் வந்து அந்த பிள்ளைகளை தண்டிக்கிறீர்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் எல்லாம் ஆறி உங்கள் பிள்ளைகளை அரவணைக்கிறீர்கள். அதை போல் தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் அடித்தாலும் அணைக்கிறவர், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் என்று வேதத்தில் சொல்லி, அவர் தயவுள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன், நம்ம தயவு பாராட்டுகிற தேவன். நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் நிர்மூலமாகி போகாதபடி, ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிறார். அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது. எனவே அவர் தயவு செய்கிற தேவன், தயை செய்கிற தேவன் என்று இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொல். யாருக்கு ஆண்டவர் தயவு செய்கிறாரா? உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தோருக்கும் ஆண்டவர் தயவு செய்கிறார். He is showing his kindness to us as well as dead and live one. உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்த, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எதுக்கு தயவு? அவங்க அனுதின தேவை சந்திக்கப்படணும்னா, இந்த உலகத்துல விக்னமின்றி அவர்கள் வாசம் பண்ணணும்னா, எத்தனையோ ஆபத்து இருக்கு, விபத்து இருக்கு, நாசமோசம் இருக்கு, வியாதிகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, சத்துருவின் போராட்டம், மனுஷ போராட்டம், எத்தனையோ விதமான துன்பங்களை அனுபவிச்சுதான் உலகத்தில் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இவைகளிலே நாம் நிர்மூலமாக இருக்கணும்னா கர்த்தருடைய தயவு. எரேமியா புலம்பல் புஸ்தகத்தில் சொல்றார், நான் நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை நிற்க வைக்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்க வைக்கிறது. எனவே கர்த்தருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற கர்த்தர், அவர் தயவு பாராட்டுகிற கர்த்தர். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு பாராட்டுகிற ஆண்டவர், கிருபை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ உயிரோடு இருக்கிறவர்களுடைய அனுதின தேவை சந்திக்கப்படணும், அவங்க பிரச்சனை மாறணும். அதனால கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கணும். மரித்தவர்களுக்கு எதுக்கு கர்த்தருடைய தயவு என்று சொன்னா, மரித்தவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் மரித்த உடனே அவர்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு போகணும், அது பரதீசுக்கு போகணும், கடவுளிடத்தில் போக வேண்டும். அது வேதனை உள்ள பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது. அதிலே ஆண்டவருடைய தயவு தேவை. அவர்கள் மரித்தவுடன் அவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பண்ண வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய சரீரம் மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில மத்திய ஆலயத்தில் வரும்போது அந்த சரீரங்கள் உயிரோடு எழும்பணும். அதுக்கு கர்த்தருடைய தயவு தேவை. அப்பொழுது அந்த சரீரம் உயிரோடு எழும்பலன்னா, இறுதி நியாயத்திற்கு முன்னால பாவிகளின் சரீரம் உயிரோடு எழும்பும் போதுதான் எழும்பும்.
அப்போ பாவிகளோடு நியாயத்துப்படைந்து நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நாட்களில் அவர்களுடைய சரீரம் உயிரோடு எழும்புகிறதற்கு மரித்தவர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை. மூன்றாவதாக அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே இந்த மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம், பரதேசில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அப்போ அந்த ஆளுகையிலே பங்கெடுக்க வேண்டும் என்றால் மரித்தவர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை. நான்காவதாக இறுதி நியாயத்திற்கு நாளிலே பரிசுத்தவான்களை பரலோகத்திற்கும் பாவிகளை நரகத்துக்கு அனுப்ப போகிறாரே, அந்த நியாயத்திற்குள் அவர்கள் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகிறதற்கு மரித்தவர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை. அல்லேலூயா. அப்ப உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை. கர்த்தர் யார் என்றால் அவர் தயவு பாராட்டுகிற தேவன், அவர் தயவு செய்கிற தேவன், அவர் கிருபை பாராட்டுகிற தேவன். அதிலே அவர் மாறாதவர் என்று பைபிளில் சொல்லி இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, சுதந்திரமானி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தயை பாராட்டுகிற, உயிரோடு இருக்கிற உங்களுக்கு அனுதின தேவைகளை சந்திக்க, உங்களை போஷிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை உடுத்துவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை கனப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை. மரித்தவர்கள் அழித்து போகாதபடி, நரகத்துக்கு போகாதபடி, அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க 1000 வருட அரசாட்சியில் அவரோடு அரசால இறுதி நியாயத்திற்குள்ளே பரலோகத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மரித்தவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை தேவை. மூன்றாவதாக இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு சுதந்திரம் அற்று போகாதபடி, நம்மளோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, நம்மளோட நம்ம பரிசுத்த வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, நம்மளோட நம் சந்தானமற்றவர்களாய் மரித்து போகாதபடி, சுதந்திரம் அற்று போகாதபடி அவர் தயை பாராட்டுகிறவர், சந்ததி ஆசீர்வதிக்கும் புத்திர சந்தானத்தை கொடுக்கிறவர், நாம் பழுகி பெருகும்படி கர்த்தர் செய்கிறவர். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. ஆதாமி ஏவாளையும் படைத்து விட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. பெருவெள்ளத்துக்கு பிறகு நோவா குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அதே வாக்குத்தத்தம் தான் கொடுத்தார். ஆண்டவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அவருக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மண்ணை போல, தூளை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். எனவே நம்முடைய சந்தானம் அற்று போகாதபடி நமக்கு தயவு பாராட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவர் தயவு செய்கிற தேவன், அதுல மாறாதவராயிருப்பார் என்று சொல்லி. மூன்றாவதாக ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். The Lord grant that each of you find rest in the house. உங்க வீட்டுல நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். வாழ்ந்திருக்கிறது ஒரு விதமான அளவு. நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கும். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், உயர்வும் இருக்கும், தாழ்வு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இங்கே ஆண்டு சொல்றா, நீ வாழ்ந்துரு என்று இல்லாம சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்போ சுகமாய் வாழ்ந்திருக்க, விக்கினமின்றி வாழ்ந்திருக்க, வியாதியின்றி வாழ்ந்திருக்க, துன்பமின்றி வாழ்ந்திருக்க, தோல்வியின்றி வாழ்ந்திருக்க, நஷ்டமின்றி வாழ்ந்திருக்க, இடையூறு இன்றி வாழ்ந்திருக்க ஆண்டவர் நம்மை, அதுதான் சுகமாய் வாழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரை குறித்து சொல், கர்த்தர் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அவர் செய்வார். The Lord bless you with security in your house. வாழ்க்கையிலே நீ பாதுகாப்பாய் வாழும்படி. ஏனென்றால் யோவான் 10:10 சொல்லி இருக்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் கொள்ளையிடுகிறதற்கும் வருகிறான் என்று பைபிளில். நம்மளுக்கு வீடு கட்டுகிறோம், வீடு கட்டின உடனே வீட்டுக்கு ஜன்னல் கதவு பூட்டு தாழ்பால்லாம் போடுறோம். ஏன்? வீட்டை கட்டி அப்படியே பொருட்கள் கொஞ்சம் உள்ள வச்சு இருக்கலாமே. ஏன்? திருடன் உள்ளே வந்து, அந்நியன் உள்ளே வந்து, நம்ம வீட்டுக்கு சம்மதம் இல்லாதவர்கள் வீட்டுக்குள்ள வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்பது
பூட்டு போடுறோம், தாழ்பால் போடுறோம். செக்யூரிட்டி, ஃபார் செக்யூரிட்டி, பாதுகாப்புக்காக அவைகளை நாம் செய்கிறோம். உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய வாழ்நாள் 60 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 70 வருஷம். அவ்வளவுதான். அதிகபட்சம் இப்போ 70 வருஷம் வரைக்கும் யாரும் வாழ்றதே கிடையாது. 50 வருடத்துக்குள் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போகுது. கொஞ்ச காலம் தான். புள்ளியின் பூவை போல மனுஷன் இருக்கிறான், உலர்ந்து போகிறான். வெயில் பட்ட உடனே அது உலர்ந்து போகிறது, இல்லாமல் போய் விடுகிறான். அந்த ஒரு வாழ்க்கையில பாதுகாப்பற்ற நிலைமையில தனிமை உணர்வோடு துன்பங்களை அனுபவித்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ வைக்கிறது. The Lord grant that each of you find rest in your house. ரெஸ்ட் கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி உழைக்கிறோம். வீட்டுக்கு வந்தோம்னா நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்க முடியுதா? கஷ்டத்தை நினைச்சு 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 பலர் இரவெல்லாம் தூங்காம இருக்கிறாங்க, பகலெல்லாம் உழைக்கிறாங்க. நோ ரெஸ்ட். பகலையும் ரெஸ்ட் கிடையாது, இரவுலையும் ரெஸ்ட் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவன். கர்த்தர் அதிலே மாறாதவராய் இருப்பான், மாறாதவராய் இருப்பான். இந்த போன் இங்கே நான் இந்த மைக்கில் பேசி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க உங்க வீட்டில் கேட்கும் போது சில நேரம் இறைச்சல் இருக்கு. இந்த ஃபேனோட சவுண்டு, சுற்றி இருக்கிற சவுண்டு, இதெல்லாம் கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. இதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அதை இப்போ நம்ம ஃபிட் பண்ண முடியல. ஐரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ், இந்த ஒரு சின்ன பொருள் 5600 ரூபாய். இது இந்த ஒரு சின்ன பொருளை ஆம்பிளிஃபயருக்கும் வீடியோ கேமராவுக்கு இடையில ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த எல்லா இறைச்சலையும் இது ஃபில்டர் பண்ணிடும். ஐரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன டிவைஸ் எல்லா இறைச்சலையும், டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத சத்தங்களை எல்லாம் அது ஃபில்டர் பண்ணிட்டு நான் பேசுறதும் பாடுறதும் உங்களுக்கு தெளிவாய் கேட்கும்படி இந்த ஒரு சிறிய பொருள் செய்யும். இது மீடியேட்டரா இருக்கு. மைக்குக்கும் கேமராவுக்கும் இடையில, நான் பேசுறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கு இடையில இந்த சின்ன ஒரு பொருள் ஃபில்டரா இருக்கு. சவுண்ட் ஃபில்டர், நாய்ஸ் ஃபில்டர். இதை போல் தான் ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்குது. அவைகள் உங்களை பாதித்து விடாதபடி ஆண்டவர் உங்களுக்கு நடு நின்று உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும்படி அந்த கஷ்டம், துன்பங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை சுகமாய் நடத்துகிறவர்களாய் கர்த்தர் இருக்கிறார். ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. 2 விதமான ஆசீர்வாதம், ராகேல் அண்ட் லேயா. எப்பவுமே சொல்லுவாங்க, ராகேல் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு யாக்கோபுக்கு எப்படி லேயாளை பார்க்கலும் ராகேல் மேல யாக்கோபு பிரியமா இருந்தாலும் அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய லேயாள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ராகேல் உலக ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு லேயாளை விட ராகேலை தான் பிடிக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட, ஆவிக்குரிய அனுபவங்களை விட, வேலைக்கு போறது, சம்பாதிக்கணும், இந்த உலக ஆசீர்வாதம், உலகத்தின் மேல் தான் நிறைய பேர் நாட்டம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை வாழ்ந்திருக்க செய்வாரா? இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் 2ஐயும் கர்த்தர் கொடுக்கிறார். ராகேலையும் கொடுக்கிறார், லேயாளையும் கொடுக்கிறார். அதுக்காக 2 மனைவியை கேட்டாருங்க. 2 விதமான ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2 காரியங்களில் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி, பாதுகாப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதிலே அவர் மாறாதவராய் இருப்பார். 4வது காரியம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் 3 காரியங்கள் பாசிட்டிவா போய்கொண்டே இருக்கு. திடீரென்று ரூத் சொல்லுகிறார், ஒரு நெகட்டிவான காரியத்தை சொல்றார். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய், the hand of the Lord has gone out against me. இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் ஆதரவாய் இருந்தது.
அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர். அவர் தம்முடைய ஜனங்களின் தேவையை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறவர். அவர் தயவு செய்கிற தேவன். அவர் சந்தானம் அற்று போகாதபடி, சுதந்திரம் அற்று போகாதபடி தயவு பாராட்டுகிற தேவன். நம்மை சுகமாய் வாழ வைக்கிற தேவன். ராக்கேலை போல, லேயாளை போல சுகமாய் பாதுகாப்புடன் வாழ, அதுக்கு அவருடைய கரத்தை நீட்டுகிறார் நமக்கு ஆதரவாய். ஆனா இப்ப நகோமி சொல்றார், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. ஏன் கர்த்தருடைய கரம் அவளுக்கு விரோதமாய் இருந்தது? பின்மாற்றம். பின்மாறி போகிறவர்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று பைபிள் சொல்லுது. என்ன, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர் கல்வாரி சிலுவைக்கு போற அடிபட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தி, தழும்புகளை ஏற்றுக்கொண்டு, மரணத்தை ருசித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, எத்தனை நிந்தைகள் அவமானங்களை பட்டு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சம்பாதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளாமல் உலகத்தின் மேல் கண்களை அலைய விட்டு, உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக நன்மைக்காக, உலக இச்சைக்காக, உலக சிற்றின்பத்திற்காக நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவீர்கள் என்றால் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? ஆண்டவருக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும், சத்தியத்தின்படி நடக்கிற வரைக்கும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிற வரைக்கும், ஆண்டவருடைய சொற்படி கேட்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கை உனக்கு ஆதரவாக இருக்கும். நீ என்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போனாயோ, சத்தியத்தை விட்டு விலகி போனாயோ, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனையை நீ கீழ்ப்படியாதபடிக்கு விலகி போனாயோ, அப்பொழுது கர்த்தருடைய கரம் உனக்கு எதிராகும். பிள்ளையம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் எடுத்த உடனே சொல்றார், நீ போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிப்பது எனக்கு சித்தம் இல்லைன்னு தெளிவாய் சொன்ன பிறகும் அவன் கழுதையின் மேல் சேணம் கட்டி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு விரோதியாக உறுதின பட்டயத்தோடு வந்தார் என்று வேதத்தில் சொல்லி, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ உணர வேண்டிய ஒரு காரியம், எப்போது ஆண்டவர் எனக்கு ஆதரவாக தான் இருப்பார். நான் நன்மை செய்தாலும், தீமை செய்தாலும், பாவம் செய்தாலும், பரிசுத்தமாய் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கணுங்கிறது நம்முடைய விருப்பம். அது நம்முடைய விருப்பம். ஆனா நீங்க சத்தியத்தின் பாதையில் சரியாய் நடக்காத பட்சத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பது எப்படி? இங்க நகோமி சொல்றார், அவர் எனக்கு விரோதமாய், அவருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது, எனக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவள் சொல்லும் போது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்க. நகோமி என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் என் மனமகிழ்ச்சி என்ற அர்த்தம். மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டிய சொல்றா, மாறாள் என்றால் கசப்பு என்ற அர்த்தம். அவருக்கு ரீசன் சொல்றா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். முதல் சொல்றா, அவருடைய கை எனக்கு எதிராக இருக்கிறது. இரண்டாவது சொல்றா, அவர் எனக்கு மிகுந்த கசப்பை, மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை கசப்பாய் மாற்றி போட்டு விட்டார். ஏனென்றால் அதுதான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேமி ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவனுடைய பேர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேமின் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கேயே இருந்து விட்டார்கள். இதுதான் அவங்க செஞ்ச தப்பு. அப்பத்தின் வீட்டில் இருந்துட்டு பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு அல்லவா? அந்த அப்பத்தின் வீட்டில் இருந்துட்டு, தேவனை சந்திக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு, தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு அவர்கள் பின்வாங்கி போய் மோவாப் தேசத்திற்கு, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு, சாங்கிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிற ஒரு இடத்துக்கு, புறஜாதிய மக்கள் இடத்திற்கு அவர்கள் போனது மட்டுமல்ல, தங்கள் 2 பிள்ளைகளுக்கும் விக்கிரகாராதனை பண்ணுகிற, சாங்கிய சடங்கு பண்ணுகிற புறஜாதிய பிள்ளைகளை திருமணம் செய்யும். இதனால எலிமெலக்கும் செத்து போனா, மக்கள் ஒரு கிளியானும் செத்து போனாங்க. 3 மரணங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். The Lord Almighty has made my life very bitter. ரொம்ப கசப்பாகிட்டார் ஆண்டவர். The Lord
Almighty has dealt bitterly with me. அவர் என்னை எப்படி டீல் பண்றார், அவர் எப்படி என்னை அணுகினார், என்னை எப்படி நடத்தினார் என்றால் கசப்பா என்னை நடத்தி விட்டார். காரணம் பின்மாற்றம். அதை 1:21 நாம் வாசிக்கும் போது, ரூத் 1:21, கர்த்தர் என்னை வெறுமையாய்த்து நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் அத வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். I went out full and the Lord has brought me home again empty. சில நேரத்தில் கர்த்தர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிருவார். நிறைவா இருக்கிறது போல இருக்கும், ஆண்டவர் வெறுமையாக்கிடுவார். ஆகாய் 1:6-9 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1:6 9 2 நீங்க வாசித்து பார்க்கும்போது விதமாக எழுதப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு சம்பந்தமாக அங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அங்கே ஆண்டவர் சொல்றார், நிறைவாய் விதைக்கிறீர்கள் ஆனால் குறைவாய் அறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. 9 நீங்க கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் அதை நான் ஊதி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க 6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் குளிர் விடவும் இல்லை. சம்பாதிக்கிறவன் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 9 அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஏதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாரு. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர். ஆலயத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடாம ஓடி போறது, பின்வாங்கி போறது. சபையை பத்தி அக்கறை இல்லை, ஆராதனை பத்தி அக்கறை இல்லை, ஜபத்தை பத்தி அக்கறை இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை பத்தி அக்கறை இல்லை, ஊழியத்தை பத்தி அக்கறை இல்லை, மக்கள் ரட்சிக்கப்படணுமே அதை பத்தி அக்கறை இல்லை. ஓடி போகிற அவன் வீட்டுக்கு ஒரு வீடு 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 வீடு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது 1/2 மணி நேரம் லேட்டா வருது. ஆராதனை முடியறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே அப்படி என்னதான் இருக்குது வீட்டுல? வீடு 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 வீடுன்னு இருக்கிறாங்க ஆட்கள். ஆலயத்தை விட்டு ஓடி போகிறாள். அதனாலதான் நீங்க துறளாய் விதைக்கிறீர்கள், எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, உங்க பிரயாசத்துக்குரிய பலன் வரல. ஒரு மாதத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வர முடியாம ஆலயங்கள் பூட்டி கிடந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேருடைய மனசு இன்னைக்கு ஏங்கி தவிக்குது, எப்போ ஆலயம் திறக்கும், எப்போ போகலாம். ஆலயம் திறந்திருந்த நாட்கள்ல எப்படி இருந்தீங்க? 4 ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க? சில மாச கணக்கா வராம இருந்த நாட்கள்லாம் இருந்தது. ஆலயத்தின் மேல் அக்கறை இல்லாம போனீங்க. அதனாலதான் நீங்க புசித்தும் திருப்தியாகல, நீங்கள் போர்த்து கொண்டு குளிர் விடவில்லை. உங்களுக்கு தொழாய் எதிர்பார்த்திருந்தீங்க, கொஞ்சமா கிடைச்சது, வீட்டுக்கு கொண்டு வந்ததை கர்த்தர் ஊதி போட்டா. சம்பாதிக்கிறவன் கூலிய பையில போறான், பொத்தல் பையில போட்ட மாதிரி ஆச்சு. நிறைவாய் போறோம், திரும்பி வரும்போது எம்டியா வரோம். மனசு வெறுமையா இருக்குது, சிந்தனை வெறுமையா இருக்குது, வீடு வெறுமையா இருக்குது, எல்லாம் வெறுமையா போச்சு. காரணம் கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்க்கும்போது அதே 21 சொல்ற, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். The Lord has testified against me என்று இருக்கு. testified அப்படின்னா என்னன்னா, எனக்கு விரோதமாய், அதாவது என்ன நியாயம் தீர்க்கும்படி. எப்படி ஒரு சாட்சி கூண்டல நம்மளை நிறுத்தி, குற்றவாளி கூண்டல நிறுத்தி, நீ குற்றவாளி என்று ஏத்தாப்புல நின்ன நமக்கு சாட்சி சொன்னா எப்படி இருக்கும்? உலக மனுஷன் சாட்சி கொடுத்தா கர்த்தர் காப்பாத்திடுவார். இப்ப கர்த்தரே நமக்கு எதிரில் சாட்சி கூண்டல நின்று நமக்கு சாட்சி சொல்றார், நீ குற்றவாளி, நீ தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ரூத் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார். அவர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். அதுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை, the Lord has testified against me. எனக்கு விரோதமாய் அவர் சாட்சி சொல்லி என்னை சிறுமைப்படுத்தினார். இரண்டாவது, the Lord has afflicted me. என்ன அவர் சிறுமை
சிறுமைப்படுத்தினார்னா அதுக்கு சிம்பிள் இங்கிலீஷ் என்ன சொல்லிருக்குன்னா கிவ் பெயின். எனக்கு வலியை கொடுத்தார். என் இருதயம் வேதனை அடைகிறது, வலி, துன்பம். என் வாழ்க்கை பெயின்ஃபுல்லா மாறிச்சு. என் வாழ்க்கை வலி நிறைந்த வாழ்க்கையா, வேதனை நிறைந்த வாழ்க்கையா மாறிச்சு. Lord has dealt harshly. ஹார்ஸ்லினா கடினமா நடக்கிறது, ரஃப்பா நடக்கிறது. ஸ்மூத்தா நடத்த வேண்டிய நம்முடைய வாழ்க்கை ரஃப்பா போயிடுச்சு. காரணம், கர்த்தருடைய கரம் நமக்கு அகேன்ஸ்டா, எதிராக இருக்கிறது. சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தினார். அதே 1:21 சொல்லி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். The Lord Almighty sent such tragedy upon me. Tragedy na சோகம். என் வாழ்க்கையில சோகத்தை அனுப்பிட்டான், துயரத்தை அனுப்பிட்டார். The Lord Almighty said has misfortune அப்படின்னு சொல்லு, has brought misfortune. அதாவது துரதிஷ்டம். நான் பாக்கியவதியா இருந்தேன், கர்த்தரின் மனமகிழ்ச்சின்னா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்திலையும் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தவ இப்படி என்ன ஆச்சா, துரதிஷ்டம். மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னா துரதிஷ்டம். பாக்கியவதியா இருந்தவ இப்ப அந்த பாக்கியத்தை இழந்து போன. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுதான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம யோசிப்போம், ஒரு பிள்ளை சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஞானஸ்நானம் எடுத்தா. பிறகு அவங்க வீட்டுல எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அவள் என்னிடத்துல வந்து சொன்னா, பாஸ்டர் நான் தெரியாம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அந்த ஞானஸ்நானத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒன்று சொன்னேன். அப்படிதான் யோசிப்பாங்க சிலர். டக்குன்னு நான் சபைக்கு வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஏன்னு தெரியாது. உன்னை சபைக்குள்ள கொண்டு வர, இந்த பரிசுத்த கூட்டத்துக்குள்ள உன்னை கொண்டு வர, அவனுடைய சரீரத்துல உன்னை கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு, இந்த தோட்டத்துல ஒரு நற்குல திராட்சை செடியை உன்னை நாட்டுவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ரொம்ப அசால்ட்டா ஆண்டவரை விட்டு விலகி போயிருது. மூணா போயிருது, ஆண்ணா போயிருது, அச்சுன்னு தும்புனா போயிருது, கொஞ்சம் கனச்சா போயிருது, இருமுனா போயிருது. இது எல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு காரியம். ஆண்டவர் உனக்கு ஆதரமா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உனக்கு விரோதியா மாறிட்டார்னா உன் வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட முடியாது. அவர் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். மிஸ்ஃபார்ச்சூன், துரதிஷ்டவதியா மாறிட்டார். பாக்கியசாலியா இருந்தவர் இப்ப அந்த மிஸ்ஃபார்ச்சூன் இன்னொரு காரியம் சொல்லி இருக்கிறது, கலாமிட்டி என்ற ஒரு வார்த்தை. கலாமிட்டி என்ற ஒரு வார்த்தை நிறைய நேரத்தில் நம்ம பயன்படுத்தும். டிசாஸ்டர் என்ற வார்த்தை நீங்க கேள்விப்படுவீங்க. புயல் காலத்துல, மழை காலத்துல, வெள்ளம் காலத்துல நேஷனல் கலாமிட்டின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய தேசிய இழப்பு, ஒரு ஆபத்து. புயல் வந்த மாதிரி, மழை வந்தது மாதிரி, பேரழிவு வந்தது மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். கர்த்தர் நமக்கு விரோதியா மாறிட்டாருன்னா இந்த காரியமெல்லாம் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கும். அதனால கர்த்தர் எப்போ உங்களுக்கு ஆதரவாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற வரைக்கும், அவருடைய பிரசன்னத்தை விரும்புற வரைக்கும், அவருடைய மகிமையை விரும்புற வரைக்கும், பெத்லகேமிலே நிலைத்திருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இதுவரைக்கும் அப்படித்தானே இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று பார்த்தோம், ஆகாரம் அருளினார் என்று பார்த்தோம், தயை செய்தார்னு பார்த்தோம், சுகமாய் வாழ வைக்கிறார்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் போது திடீரென்று இருக்கிறது, கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாயிருக்கு. அவர் என்னை வெறுமையாய் மாற்றினார், அவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அவர் என்னை சிறுமைப்படுத்தினார், அவர் என்னை கிளேசப்படுத்தினார். இது எல்லாம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் உங்க ரூட் சரியில்லாம போகுது. நல்லதா ஆரம்பிக்கிறீங்க, கலாத்தியர்ல சொன்ன மாதிரி ஆவியில ஆரம்பிக்கிறீர்கள், கொஞ்சம் கொஞ்சமா மாம்சத்துல வந்து மாம்சத்துல முடிவு பெற்று விடுகிறது. அதனாலதான் இதெல்லாம் மாறிடுது. நமக்கு ஆதரவாய் இருந்த கர்த்தர் நமக்கு எதிராளியாய் மாறுகிற ஒரு சூழ்நிலை மாறி போகிறது. வெறுமை, கசப்பு, கிளேசம், நெருக்கம், சிறுமை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருது. ஐந்தாவது காரியம், ரூத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் அதற்கு சரியாகவும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக,
என்று சொன்னார். அதுதான் 4ஆம் காரியம், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. The Lord be with you. அறுக்கிறவர்களோடே கர்த்தர் இருந்தார். அறுக்கிறவர்களை பார்த்து போவாஸ் சொன்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் கர்த்தர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி. இந்த அறுவடையாளர்களோடு எப்போதெல்லாம் கர்த்தர் இருக்கணும் தெரியுமா? நாமெல்லாம் இந்த உலகத்துல பலவிதமான பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு விவசாயி எந்தெந்த நேரத்துல கடவுளை நோக்கி பார்ப்பான், கடவுளுடைய உதவி எப்போதெல்லாம் தேவை? விதைக்கும் போது அந்த விதைகள் எல்லாம் ஒன்று விடாம முளைச்சிடணும். சாமி கும்பிட்டு தான் அவங்க விதைப்பார்கள். கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியங்களை செய்வாங்க. விதை போடும் போது அவங்க கர்த்தரை தேடுவாங்க. ஏன்னா அந்த விதை ஒன்றும் பழுதா போகாம அது முளைக்கிறது. அதுக்கு கர்த்தருடைய உதவி தேவை. இரண்டாவது, அது நல்லா வளர்ந்து வரும்போது அதுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் தேவை என்றால் போர்வெல் இருந்தா, கிணறு இருந்தா அதுல கடவுளை தேட மாட்டான். ஆனா போர்வெல்லும் கிடையாது, கிணறும் கிடையாது அப்படின்னா வானத்தை நோக்கி பார்த்து, சாமி நல்ல மழை பெய்யட்டும், கடவுளே நல்ல மழை பெய்யட்டும் அப்படின்னு மழைக்காக வேண்டிக் கொள்வார்கள். தண்ணீர் பாய்ச்சுகிறதுக்காக கடவுளை தேடுவார்கள். மூன்றாவது, அந்த செடி வளர்ந்து வரும்போது, ஒரு நெல் பயிர் வளர்ந்து வரும்போது அது கதிர் விடும்போது, அல்லது ஒரு சோள பயிர் அது கதிர் விடும்போது நன்றாக விளைய வேண்டும் என்று சொல்லிச்சு. பைபிள் இது எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது. ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து 100 மடங்கு பலன் கொடுத்தான். விதைக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நீர் பாய்ச்சுகிறதற்கு விலை, அத வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறவர் கர்த்தர். எனவே அவர் மழையை பெய்ய பண்ணுகிறதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கணும். மூன்றாவது, விளைய செய்கிறவர் கர்த்தர் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. அது நல்லா விளைய செய்யணும்னா அப்போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அடுத்தத அழிவில்லாம அறுத்து கொண்டு வரணும். அழிவில்லாம அறுத்து கொண்டு வரணும். அறுக்கும் போது மழை வந்துடக்கூடாது. அறுக்கும் போது வேற எந்த ஒரு காரியமும் நடந்து நம்முடைய பலனை நம்ம அனுபவிக்காம போயிட முடியாது கூடாது. அதுல அறுக்கும் போதும் கர்த்தர் கூட, விதைக்கும் போதும் கர்த்தர் இருக்கணும், நீர் பாய்ச்சும் போதும் கர்த்தர் இருக்கணும், விளையும் போதும் கர்த்தர் இருக்கணும், அறுக்கும் போதும் கர்த்தர் இருக்கணும். நீங்க உலக பிரகாரமாக உங்களுடைய ஒவ்வொரு பிரயாசங்களிலும் காலையிலும் மாலையிலும் அனுதினமும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து சொல்லிருங்க, எப்போதும் அவர் உங்களோடு இருப்பார். The Lord be with you. எப்போதும், எனி டைம், எனிவே, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆவிக்குரிய ரீதியில ஆத்தும ஆதாயத்துல இந்த அறுவடை பணியாளர்கள் கோதுமை அறுப்பு நாள்ல அவைகள் அழிஞ்சு மடிஞ்சு போகாதபடி அதை அறுத்து களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியாது பிரயாசப்பட்டார். அந்த அறுவடையாளர்களோடு கர்த்தர் இருந்தார். ஊழியத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்துக்கு, ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகிறதுக்கு விட்டுறாம கவனமா இருந்து களஞ்சியமாகி திருச்சபையிலே, களஞ்சியமாகி பரலோகத்துல அந்த ஆத்துமாவை சேர்க்கணும்னு பிரயாசப்படுறீங்களே, அப்படிப்பட்ட அறுவடை பணியாளர்களோடு கர்த்தர் இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். அதில் மாற மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, மாற மாட்டார். ஆறாவது காரியம், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆறாவது காரியம் என்ன? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர். Lord, the Lord repay you for what you have done. நீ என்ன செஞ்சியோ அதுக்குரிய பலனை உனக்கு கொடுக்கிறவன். இதுல நீங்க நல்ல கவனமா இருக்கணும். நம்ம கலாத்தியர்ல பார்த்தோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்ப. நமக்கு இந்த உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, இதுல பைபிள்ல இருந்து வந்ததுதான் இந்த பழமொழி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுப்பா. அப்போ உன் செய்திக்கு தக்க பலன். வெளிப்படத்துல சொல்லியிருக்க, இதோ அவர் சீக்கிரம், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது நான் சொல்றேன். நீ நல்லது பண்ணியிருந்தா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீ கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு கெட்ட பலன் தான் கிடைக்கும். The Lord repay
have done, நீ என்ன செஞ்சிருக்கிறியோ அதுக்குரிய பலனை கொடு. சில நேரங்கள்ல அந்த கோல போட்டி நடக்கும் கிராமங்கள்ல. அந்த ஜட்ஜ் வந்து ஒவ்வொரு கோலத்தையும் பார்ப்பாங்க. அந்த கோலம் எப்படி வரைச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மார்க்கு கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீ என்ன பண்ணி இருக்கிறியோ அதுக்குரிய பிரதிபலனை உனக்கு கர்த்தர் தருவார் என்று சொல்லியிருக்கு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று சொல்லுங்க. நீங்க எனக்கு தயவு செய்தது போல கர்த்தர். அப்போ நீங்க தயவு செய்தால் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்க தீமை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்வார். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டுறார். அதுல ஒரு நாள் அவர் மாறி போகவே மாட்டார். கர்த்தர் மாறாதவர். உன் செய்கைக்கு தக்க பலனை தருவார். 7வது காரியம், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பின்பகுதி, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன், full reward be given you. full reward. நீங்க என்ன கிரியை செய்யறீங்களோ அதுக்குரிய பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்ல, நிறைவாய் கொடுப்பார். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நன்மையை நிறைவாய் கொடுப்பார். நீங்கள் தீமை செய்தா தீமையும் நிறைய வந்துடும். அதனாலதான் தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள்னு பைபிளில் சொல்லிருக்கு. சாயங்காலம் பண்ற பிரசங்கத்துல அது ஒரு வார்த்தை. என்ன நன்மையை செய்யணுங்கிறது சாயங்காலம் பிரசங்கம். அப்போ நீங்க நன்மை செய்யறத நிறைவாய் செய்யுங்க. அதாவது பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க, பக்கமா எழுதுறாங்க, எல்லாத்துக்கும் ஆசிரியர் மார்க் போட்டு வரும்போது ஏதோ 1-2 தப்பா போகுது. அப்ப அந்த வாத்தியாருக்கு மனசுல தோணும், அந்த தப்பை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதுக்கும் ஒரு மார்க் போட்டு விடலாமேன்னு தோணும். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் 50 பக்கம் எழுதிருக்கு, ஒரு இடத்துல கூட சரியா கிடையாது, எல்லாம் தப்பு. எப்படி வாத்தியாருக்கு மார்க் போட மனசு வரும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பார்க்கிறார். 10 காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, 9 காரியம் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னா உங்களை திருத்தி சரி பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பி விடுவார். 10 காரியம் செஞ்சிருக்கிறீங்க, 1 தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, 9 தப்புன்னா எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தர்? எப்படி உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப முடியும்? அப்போ உங்க வாழ்க்கையில தீமை அதிகமா செய்யாம, தவறுகள் அதிகமா செய்யாம, நன்மை அதிகமாக செய்ய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எதெல்லாம் தீமையோ அதை உங்களை விட்டு விலக்குங்க. எதெல்லாம் நன்மையோ அதை உங்களுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க. ஒரு அரிசி வாங்க போகும்போது நல்ல அரிசியை வாங்கணும்னு புத்தி இருக்குது நமக்கு. ஒரு புடவை வாங்க போகும்போது நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்க போகும்போது நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னு அதை செலக்ட் பண்ற அறிவு நமக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போற வாழ்க்கை, இந்த உலகத்தோடு முடிந்து போறதல்ல. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு அதை குறித்த நம்பிக்கை இல்ல. நான் செத்து போனா அவ்வளவுதான் என் வாழ்க்கை நினைச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சா ஒண்ணு நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் 2 இடத்துல நித்திய வாழ்க்கைக்கு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இருந்தால் பரலோகம் உங்களை வரவேற்கும். உங்க வாழ்க்கையில தப்பு தண்டை அதிகமா பண்ணி குற்றவாளிகளா நீங்க இருந்தா, பாவம் உங்க வாழ்க்கை நிரப்பி இருந்தா நீங்க நரகத்துக்கு போய் விடுவீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவரவர்களுடைய பலன். நீ நன்மை செய்தால் நன்மையான பலன் நிறைவாய் வரும், தீமை செய்தால் தீமையான பலன் வரும். full reward, richly rewarded, rewarded by the Lord. ஆண்டவரால உனக்கு நிறைவான பலன் வரும். ஆண்டவர் உனக்கு நிறைவான பலனை தருகிறவர் கர்த்தர். 8வது காரியம், ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார்கள். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. Lord bless you. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கும். You be blessed by the Lord. நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நோக்கி பாருங்க. உங்க வீட்டை பாருங்க,
உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை பாருங்க, நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டியை பாருங்க, நீங்க போடுற ட்ரெஸ் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் யாரால் வந்தது? இந்த ஆசீர்வாதம் யாரால் வந்தது? Be blessed by the Lord. நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வந்தபோது சோதம் ராஜா வந்து சொல்றான், ஆபிரகாமே, மனுஷர்களை கொடுத்துட்டு பொருட்களை எல்லாம் நீ எடுத்துட்டு போயாரு. ஆபிரகாம் சொன்னாரு, சோதோமின் ராஜாவே, நீ என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றினாய் என்று சொல்லாதபடி நாளைக்கு நீ கொடுத்ததையெல்லாம் பார்க்கும்போது இது மனுஷன் கொடுத்ததல்ல என்று அல்லவா எனக்கு ஞாபகம் வரும். அப்படி வரக்கூடாது. அதனாலே நான் ஒரு பாதரட்சியின் வாழையாக ஒரு சரட்டையாக எடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போப்பா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஐஸ்வர்யோட மாற்றுவார். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 1997 வருஷத்துல ஒரு 2 வீலர் வாங்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. பஜாஜ் MIT இந்த வண்டி நிறைய ஓடிட்டு கிடக்கும். நான் ஒரு வண்டியை வாங்குறதுக்காக ரேட் பேசி பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தேன். நாளைக்கு போய் இந்த வண்டியை எடுத்துட்டு வர போறேன். 1997 அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி, நாளைக்கு நான் வண்டி எடுக்க போறேன், ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, இப்போ உனக்கு வண்டி தேவையில்லை, பணத்தை கொண்ட பேங்க்ல போடுன்னு ஆண்டவர் பேசினார். ஏன் ஆண்டவரே நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வண்டியை நீ ஓட்டிட்டு போனா இந்த வண்டி இது வண்டி ஏதுன்னு யாராவது கேட்டா நீ என்ன சொல்லுவேன்னு ஆண்டவர் கேட்டார். நான் சொன்னேன், நான் வாங்கினேன்னு சொல்லுவேன். ஆண்டவரே, இதுல என்ன குற்றம் இருக்கிறது? நான் வாங்கினேன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன். ஒரு நாள் வரும், உனக்கு ஒரு பைசா நீ செலவு பண்ணாம உனக்கு வண்டியை நான் தருவேன். அன்னைக்கு நீ வண்டியை ஓட்டிட்டு போகும்போது யாராவது கேட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டார். கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால இப்ப நீ வண்டி வாங்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். அடுத்த நாள் அந்த பணத்தை கொண்ட பேங்க்ல போட்டுட்டு வண்டி வாங்கல. அதுக்கு பிறகு 2001 தான் எனக்கு வண்டி கிடைச்சு. 2001 4 வருடம் கழித்து ஆண்டவர் வண்டியை கொடுத்தார். அந்த வண்டியை தான் 13 வருஷம் வச்சு ஓடிட்டு இருந்தேன். கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்வேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இது கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக இருக்கணும். அப்போ கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக. உங்க வாழ்க்கையில வர எல்லாத்தையும் எங்கேயோ கந்து வட்டிக்கு வாங்கி, எங்கேயோ கடனை வாங்கி, எங்கேயோ 5 வட்டிக்கு வாங்கி அப்படி பொருளை வாங்கி வைக்க கூடாது. ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஏற்ற காலத்துல அற்புதமா கர்த்தர், அது ஒரு மிராக்கிளா தான் இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மிராக்கிளா தான் இருக்கும், ஒரு அற்புதமா இருக்கும். வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன். 97 நடந்ததை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். 2001 நடந்ததை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதான் மிராக்கிள். அப்படிப்பட்ட அற்புதங்கள். இந்த ஆலயத்தை கட்டும் போது இதுல இந்த டியூப் லைட், இந்த ஃபேன், இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அன்றைக்கு காசு கிடையாது. ஆனா ஒரு சில வாலிபர்கள் திடீரென்று போன் பண்ணாங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து சர்ச்சை திறந்து விடுறதுக்காக வந்தேன். வந்தவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? இந்த சர்ச்சை ஃபுல்லா வயரிங் பண்றதுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு, டியூப் லைட்டை வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து அவங்களே வேலை செஞ்சு அத்தனை டியூப் லைட், இங்க இருக்க டியூப் லைட் எல்லாம் சில வாலிபர்கள், வேறு ஒரு சபையை சேர்ந்த வாலிபர்கள், அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இங்க இருக்கிற ஃபேன் எல்லாம் ஒரு, அதாவது நம்ம இங்க இருக்கிற அந்த வரலட்சுமி மில், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து வேலை செய்யும் போது அதுல கழட்டின ஃபேன்ஸ், அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. இடம் நிரம்ப. இதெல்லாம் மிராக்கிள், இதெல்லாம் அற்புதங்கள். எப்படி நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. அப்போ உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாற மாட்டார். 9வது காரியம், ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்கிறவர். 11ல நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உன்னை பாக்கியமானாய் புகழ் பெற்றிருக்க செய்வாராக. கீழே பாருங்க, எப்ராத்தாவிலே பாக்கியமானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அடுத்து கர்த்தர் நமக்கு செய்கிறது என்னன்னா, நம்மளை பாக்கியமானாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் ஆக்கு. May you prosper in Ephrata and be famous
இன் பெத்லகேம். நீங்க உங்க ஊர்ல உங்க வீட்டுல புகழ் பெற்றவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. பி பிராஸ்பர், செழிப்பா இருப்பீங்க. எங்க வந்தாலும் கடன் வாங்கிட்டு தெரிய மாட்டீங்க, கடன் வாங்கிட்டு கட்டாத ஆட்களா இருக்க மாட்டீங்க. பி பிராஸ்பர், நீங்க செழிப்பான ஆட்களா. வாக்குத்தத்தம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய். அதான் பிராமிஸ். ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் அந்த பிராமிஸை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில சில சாபம் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆசீர்வாதமே நிறைக்க மாட்டேங்குது, ஃபில் ஆக மாட்டேங்குது. சாபம். இந்த சாபத்தை பிரேக் பண்ணணும். கல்வாரி சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சாபமானா அந்த சிலுவையை வச்சு உடைச்சு, சாபத்தை உடைச்சு ஆசீர்வாதத்தை வெளிப்படப்படணும். மோசே கண்மலை அடிச்சு தண்ணியை வெளியே கொண்டு வந்தது பாரு. உங்க வாழ்க்கையில இருக்க சாபத்தை உடைச்சு ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வந்து பிராஸ்பர், பி பிராஸ்பர். நம்ம கொடுக்கிற ஆழம் மாறணும். கடந்த நாட்கள்ல மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார். பாஸ்டர் ஜே.ஜே.ஒய் அருள். அவர் பிறந்தது நம்ம இங்க சந்தியூராட்டைப்பட்டி தான் அவருடைய சொந்த ஊர். சந்தியூராட்டைப்பட்டியில் பிறந்து அவருடைய தகப்பனார் அவர் எஸ்டேட்ல வேலை செய்தார் ஏற்காட்டுல. அங்க போய் சின்ன வயசுல வளர்ந்து அப்புறம் ஊட்டிக்கு போய் பிறகு தகப்பனார் இறந்து போனார். அப்படி ஒரு அனாதை என்ற நிலைமைக்கு ஆகி அப்படியே வளர்ந்து படிச்சு எப்படியோ ஒண்ணு மேலுக்கு வந்து மதுரை பட்டணத்துல பெரிய சபை 2 சபைகளை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகளுடைய ஆசிரமங்களை அந்த ஹோம் வச்சிருந்தார். 43 நாடுகள், உலக நாடுகளுக்கு அவர் போயிருக்கு. அவர் ஒரு பிராஸ்பரா மாறினார். ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ்க்கை மாற்றப்பட்டது. நூற்றுக்கணக்கான சபைகளை உருவாக்கினார், நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினார், பொருளாதாரத்தினால் உதவி செய்தார். எல்லா விதமான இன்னைக்கு அவருடைய மரணத்தில் அவ்வளவு சாட்சிகள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாலை நேரத்தில் அதை குறித்து நான் தெளிவாய் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா, பிரபல்யமானவர்களா நீங்க இருக்கணும். அப்படி ஆண்டவர் செய்வார். நீங்க உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்றதல்ல, கர்த்தர் உங்களை பப்ளிசிட் பண்ணுவார், கர்த்தர் உங்களை பிரபலியமாக்குவார். அப்போ may you prosper in Ephrata and be famous in Bethlehem. உங்களை பாக்கியம் உள்ளவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் கர்த்தர் மாற்றுவார். அதில் மாற மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் சித்தம் வச்சுட்டாருன்னா எத்தனை பேர் குறுக்க வந்தாலும் தடுக்கவே முடியாதுங்க. என் வாழ்க்கையில நான் பார்த்து என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யும். என் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை நான் சொன்னா இந்த வீடியோ மெமரி பத்தாது, கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கு. உங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார், மாற மாட்டார். 10வது காரியம், ரூத் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 4:12. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானம் அருளுகிற கர்த்தர் புத்திரவாக்கியத்தை அருளுவார். மலட்டு வாழ்க்கை வாழ பண்ண மாட்டார். ஆவிக்குரிய நிலைமையை உலக பிரகாரமாகும். மலட்டு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். புத்திர சந்தானம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினான். கற்பவதிகளாம் பிள்ளை இல்லாதவர்களுடைய கற்பத்தை கர்த்தர் தருவா. நீங்கள் மலடா இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. உங்க வாழ்க்கையில ஏதாவது குறை இருந்தா ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சாபத்தை உடைச்சு ஜெபம் பண்ணுங்க, தடைகளை உடைச்சு ஜெபம் பண்ணுங்க, சரீரம் மறுரூபமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்களை ஏமாற்ற மாட்டார். பைபிள் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் மலடியா இருந்தவர்களை பிள்ளை காட்சியை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். 14ஆம் வசனம், சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தர் பிள்ளை பேரை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், சந்தான வாக்கியத்தை தருவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார், உன் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார், உன் எல்லையை கர்த்தர் பெருக பண்ணுவார், டெவலப் பண்ணி தருவார்.
ஆவிக்குரிய நிலைமையில நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புள்ள நடத்தாத மலட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளையா நீ மலட்டு வாழ்க்கையை மாத்தி உன் மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட, உன் மூலமா ஜனங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாக, உன் மூலமா அழிந்து போகிற கோதுமை கதிர்களை கர்த்தர் அறுத்து களஞ்சியங்களை நிரம்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், எதில் மாறாதவர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதில் மாறாதவர், அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதில் அவர் மாறாதவர். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிறதில் மாறாதவர். கர்த்தர் நீங்கள் சுகமாய் உங்களை வாழ்ந்திருக்க செய்வதில் மாறாதவர். கர்த்தருடைய கை நீங்க தவறு பண்ணும்போது உங்களை தண்டிக்க, உங்களை திருத்த அவர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுல மாறாதவராயிருப்பார். உங்கள் செய்திக்கு தக்க பலனை உங்களுக்கு கட்டளையிட அவர் மாறாதவராயிருப்பார். நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் மாறாதவராயிருப்பார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் மாறாதவராயிருப்பார். உன்னை பாக்கியவானாய் புகழ் பெற்றவளாய் மாற்ற அவர் மாறாதவராயிருப்பார். உனக்கு சந்தானம் அருளி, உனக்கு அனுக்கிரகம் பண்ணி, உனக்கு தயவு செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பிசினஸையும் தொழிலையும் அபிவிருத்தி பண்ணி ஆசீர்வதிக்க அவர் மாறாதவராயிருப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரணவர் என்று நம்மை நடத்துவார். அவர் மாறாதவர், ஆகையால் நாம் நிர்மூலமாகல. ஆனா யாக்கோபின் புத்திரராயிருந்து ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணின அநேக காரியத்தில் மாறி போயிருக்கிறோமே, உடன்படிக்கையில மாறி போயிருக்கிறோமே, ஆண்டவர்கிட்ட பண்ணிட்ட பிரதிஷ்டையில மாறி போயிருக்கிறோமே, கமிட்மெண்ட்ல மாறி போயிருக்கிறோமே. அதை இன்னைக்கு சரி செய்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிற ஆண்டுடைய கரம் நமக்கு ஆதரவாய் திரும்பும். அவர் மாறாதவராயிருப்பார். கண்களை மூடி முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்புகிறது ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீர் மாறாதவரப்பா. 10 காரியங்கள் இந்த நாள்ல ரூத் புஸ்தகத்துல இருக்கு. நீர் எப்படி மாறாதவராய் இருக்கிறீர்கள் எங்களிடத்துல பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நோவாவை நினைவு கொண்டனா, கீழ்காற்று வீச செய்தீரே. நோவாவை நினைவு கொண்டனா, பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கொண்டதா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே. அந்நாளை நினைவு கொண்டதா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீ நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீ நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. கொன்னலியூத்தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொன்னலியூத்தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. சொந்தத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே.
ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விடுதலை வரட்டும். ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுப்பா. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வா. நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாம இரு. சத்தியத்தை விட்டு விலகாம இரு. அப்படியே வசனத்தை விட்டு விலகாம இரு. அப்படியே பிரசனத்தை விட்டு விலகாம இரு. அப்படியே மகிமை இழந்து போகாம இரு. நிலைத்திரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனதரமல சந்தனா ஓரதர மனதன மௌரி அந்துரி பல மக்கரதர மௌரி அந்துரி பல சகுரிதிரி பலதரமா. பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடு வல்லமை வெளிப்பட பண்ணும். விடுதலையை தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. கிருபை எங்களை தரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான மத்தியான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு நேரமெல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். நான் மாறாதவர், நான் மாறாதவர் என்று நீங்க பேசுனீங்க. ரூத் புஸ்தகத்திலிருந்து எந்தெந்த காரியத்தில் நீ மாறாதவர் என்று 10 காரியங்களை எங்களோட பேசுங்க. எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிறைவுள்ளவர்களா மாற, நாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களா மாற, நிறைவான பலனை உம்மிடத்துல பெற்றுக்கொள்ள, சுகமாய் நாங்கள் வாழ, உம்மிடத்தில் தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யப்பா. கிருபை செய்யப்பா. தொடர்ந்து எங்களோடு இருக்கப்பா. அந்த வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கட்டும். எங்கள் போக்கிலும் வரத்துல எங்களை பாதுகாருங்க. நன்மையாக நிரப்புங்க. குறைவுகளை நிறைவாக்குங்க. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த பேண்டமிக் பீரியட்ல ஆண்டவரே நாங்க சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படி செய்யுங்க. எல்லா சாத்தானின் போராட்டங்கள், மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும். விடுதலை தாரு. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரைக்கும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டிரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மென்மேலும் நேசிக்கிறேன். காரைகள் நான் என்று அவரை ஏற்றேற்று வாழ்த்துவேன். காரைகள் நான் என்று அவரை ஏற்றேற்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவரின் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு இருந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை விடுதலையாக்கி உங்களை உயர்த்துவார். God bless you. Thank you. கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்ல